தமிழில் ஜாவாஸ்கிரிப்ட் கற்கலாம் பகுதி 4. இந்த பகுதியில் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அப்புறம் ஸ்கோப் இதெல்லாம் பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். பொதுவாக ஃபங்க்ஷனுங்கிறத டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. கண்டிஷனல் பற்றி பேசின காணொலியில் இந்த எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். அதே எக்ஸாம்பிளை நான் திரும்பி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும். அதுக்கப்புறம் மொபைல், பேக் கேஸ், ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன், டேக்ஸ் இது எல்லாத்துக்கும் நம்ம டேட்டாவை இனிஷியலைஸ் பண்ணியிருப்போம். இதில் எல்லா பொருட்களையும் நம்ம வாங்கணும் அப்படின்னா அதோட மொத்த வேல்யூ ஆஃப்டர் டேக்ஸ் நம்மளோட பட்ஜெட்டை விட அதிகமாக போகும். அப்போ நம்ம அதை வாங்குகிறோமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு டெசிஷன் எடுத்துருப்போம். அந்த கோடை நான் ரன் பண்ணி காட்டுறேன். அமௌண்ட் பட்ஜெட்டோட அதிகமாக போனனால நம்மளால் வாங்க முடியல. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன்லி மொபைல் ப்ரைஸ் அப்புறம் பேக் கேஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் கவரை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். திருப்பியும் நம்ம இதுக்கு மட்டும் டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். அப்புறம் டேக்ஸ் கால்குலேட், டோட்டல் ப்ரைஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுறோம். அப்புறம் திருப்பியும் அதே இஃப் எல்ஸ் தான். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போயும் நம்மளால் வாங்க முடியல. இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்லி மொபைல் மட்டும் நம்ம ஆட் பண்ணி அதுக்கு டேக்ஸ் கால்குலேட் பண்ணி இதே மாதிரி எல்லாம் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இஃப் எல்ஸ் இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளால் வாங்க முடியுது. இந்த கோட் பேஸில் நம்ம ஒன்று நோட் பண்ணலாம். என்ன அப்படின்னா இதில் நிறைய லைன்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். உதாரணமாக இந்த டேக்ஸை பிரிண்ட் பண்ணுற லைன், டேக்ஸை கால்குலேட் பண்ணுறது, இன்னும் சொல்லப்போனால் இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷன் கூட ரிப்பீட் ஆகும். ஆனால் இந்த மெசேஜ் மட்டும் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கோடில் டூப்ளிகேஷன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா முதல்ல கோட் பேஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். இதில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ டேக்ஸ் கால்குலேஷனில் நான் ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய இடத்துல கை வைக்கணும். உதாரணமாக இங்கே வைக்கணும், அதுக்கப்புறம் இங்கே, அதுக்கப்புறம் இங்கே. ஸோ ஒரு லாஜிக்கோ இல்லை ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எந்த கோடோ டூப்ளிகேட் ஆச்சுன்னா அந்த டூப்ளிகேட்டாக இருக்கிற கோடில் நம்ம ஏதோ சேஞ்ச் பண்ணணும்னா அது ரொம்ப கஷ்டம். அப்போ முடிஞ்ச அளவு நம்ம டூப்ளிகேஷன் இல்லாமல் ப்ரோக்ராம் எழுதுறது தான் இந்த மாதிரி சேஞ்ச் வர்றப்ப நம்ம கோடை ஈஸியாக அப்டேட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த மாதிரி டூப்ளிகேஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப உதவியாக இருக்குது. இப்போ இந்த ப்ரோக்ராம்லேயே இந்த டேக்ஸ் பிரிண்ட்டை மட்டும் எப்படி நம்ம ஃபங்க்ஷனாக மாற்றலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேக்ஸ் பிரிண்ட்டுக்கான 2 லைனை மட்டும் எடுத்து பிரிண்ட் டேக்ஸ் அப்படின்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும்னா ஃபங்க்ஷன் நேம், பிரேசிஸ், அப்புறம் கர்லி பிரேசிஸ், அதுக்குள்ள கோடு. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம், ஆனால் அதை நம்ம இன்னும் கால் பண்ணல. ஸோ அதை எப்படி கால் பண்ணணும்னா ஃபங்க்ஷன் நேம் அப்புறம் இந்த மாதிரி பிரேசிஸ். இப்போ இந்த கோடு எங்கெல்லாம் டூப்ளிகேட் ஆகிருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம இந்த ஃபங்க்ஷனையே கால் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனை இருக்கிறதுலே டாப்பில் வச்சுக்கலாம். இப்போ டேட்டா இனிஷியலைசேஷன் மாதிரி ஃபங்க்ஷன் இனிஷியலைசேஷனையும் நம்ம டாப்பில் கொண்டு போய்க்கலாம். இது அவசியம் இல்லை, இருந்தாலும் ரீடபுளாக இருக்கிறதுக்காக நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ நம்மகிட்ட இப்போ ஒரு டேட்டா இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம நிறையா ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டே வரோம். அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். சேம் அவுட்புட் வருதான்னு நம்ம ட்ரை பண்ணலாம். நமக்கு அவுட்புட் சேமாக இருக்குது. ஸோ நமக்கு ஃபங்க்ஷனால் டூப்ளிகேஷன் குறைஞ்சிருக்கு. இன்னொன்று, இப்போ நான் இங்கே டோட்டல் ப்ரைஸ் வித்தவுட் டேக்ஸ்ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணால் போதும். எல்லா இடத்துலையுமே இந்த சேஞ்சு பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். இதே முன்னாடி இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் போய் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே சேஞ்சஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்து இந்த டேக்ஸ் கால்குலேஷன் கூட நம்மளால் டிடியூப் பண்ண முடியும், அதாவது டூப்ளிகேஷனை ரிமூவ் பண்ண முடியும். அதுக்கு ஸ்கோப் அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வாங்க ஸ்கோப்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸ்கோப் அப்படிங்கிறது நம்ம ப்ரோக்ராம் எழுத ஸ்டார்ட் பண்ணுறது அந்த அவுட்டர் ஸ்கோப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் டிஃபைன் பண்ண ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் அதுக்குன்னு ஒரு புதிய ஸ்கோப்பை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ இந்த அவுட்டர் ஸ்கோப்புக்கும் இன்னர் ஸ்கோப்புக்கும் இடையில நடக்கிற கம்யூனிகேஷனுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. அது என்னென்னா இன்னர் ஸ்கோப், அதாவது ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து அவுட்டர் ஸ்கோப்புக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ வேரியபிளையோ நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். உதாரணமாக இந்த டயக்ராமில் console.log ஏவை நம்ம வெளியிலேருந்து வேரியபிள் ஏவை தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். அது அலவுடு. ஆனால் console.log b நம்ம அவுட்டர் ஸ்கோப்பில் பிரிண்ட் பண்ணுறோம். பட் அந்த வேரியபிள் b ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் ஆகிருச்சுன்னா அது அந்த வேரியபிளை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. இன்னொன்று, அந்த வேரியபிள் அவுட்டர் ஸ்கோப்புக்கு விசிபிளாகவே இருக்காது. இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத ஒரு உதாரணம் மூலயமா பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்லேருந்தே ஒரு ஃபார்மேட் எடுத்திருக்கோம். என்ன அப்படின்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த வேரியபிளை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போய் பிரிண்ட் பண்ணுறோம். இதே தான் நம்ம முன்னாடியும் பார்த்தோம். ஒரு டேக்ஸ் கால்குலேஷன் இதெல்லாம் வெளியில் நடந்துச்சு. ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த டேக்ஸை பிரிண்ட் பண்ணியிருந்தோம்.
அதே மாதிரி இங்கே வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே பிரிண்ட் பண்ணியிருக்கோம், பிரிண்ட் ஏன்னு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம். ரன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ பிரிண்ட் ஏ இன்சைட் ஃபங்க்ஷன் பிரிண்ட் ஆகுது. சூப்பர். இப்போ இந்த ஏ அப்படிங்கிற வேரியபிள் ஃபங்க்ஷனுக்குள்ளே அவைலபிளாக இருக்கிறனால தான் இது பிரிண்ட் ஆகுது. ஓகே, இப்போ ஃபங்க்ஷனுக்கு வெளியிலையும் நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியுதா அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அவுட் சைடு ஃபங்க்ஷன் நான் போட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த வேரியபிள் ஏ ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் பிரிண்ட் ஆகுது, ப்ராப்பரான வேல்யூ வருது, ஃபங்க்ஷனுக்கு வெளியிலையும் ப்ராப்பரான வேல்யூ வருது. ஸோ இது நமக்கு புதுசு இல்லை, ஏற்கனவே தெரியும். இது வந்து புதுசு. எப்படி இந்த வேரியபிள் வெளியில் தான் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம், ஆனால் உள்ளேயும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, இப்போ ஃபங்க்ஷனுக்குள்ளே பி அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அதை ஃபங்க்ஷனுக்குள்ளேயே பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்டிங் வேர் பி இன்சைட் ஃபங்க்ஷன். ஓகே, அதுக்கடுத்து இந்த வேரியபிள் பி ஃபங்க்ஷனுக்கு வெளியிலையும் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ வந்து பிரிண்டிங் வேரியபிள் ஏ இன்சைடு ஃபங்க்ஷன் அது பிரிண்ட் ஆகுது. பிரிண்டிங் வேரியபிள் பி இன்சைடு ஃபங்க்ஷன் அதுவும் பிரிண்ட் ஆகுது. வேரியபிள் ஏ அவுட் சைடு வந்து பிரிண்ட் ஆகுது, ஆனால் வேரியபிள் பி அவுட் சைடு வந்து ரெஃபரன்ஸ் எரர். ரெஃபரன்ஸ் எரர்னால் அந்த மாதிரி ஒரு வேரியபிளே இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ், புதுசாக டிக்ளேர் ஆன வேல்யூஸ்லாம் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் விசிபிளாக இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு சுற்றி ஒரு ஸ்கோப் க்ரியேட் ஆகுது, அதாவது ஒரு எல்லை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ நம்ம வெளியில் எது டிக்ளேர் பண்ணாலும் அதை உள்ளுக்குள்ளே விசிபிளாக தெரியும். ஆனால் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம டிக்ளேர் பண்ணுற வேரியபிள்ஸ் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் விசிபிளாக இருக்கும், அந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளிப்புறமாக விசிபிளாக இருக்காது. இதை தான் ஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க. ஸ்கோப் அப்படிங்கிறத நம்ம ஒரு எல்லைன்னு வச்சுக்கலாம். ஸோ வெளியில் டிக்ளேர் பண்ணுறதெல்லாம் உள்ளே தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே டிக்ளேர் பண்ணுற எந்த வேரியபிள்ஸும் வெளியில் விசிபிளாக ஆகாது. இதை இன்னும் அடுத்த லெவலில் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இன்னொரு ஃபங்க்ஷன் கூட நம்மளால் ஜாவாஸ்கிரிப்டில் டிக்ளேர் பண்ண முடியும். உதாரணமாக ஃபங்க்ஷன் பிரிண்ட் சி அப்படின்ட்டு நான் புதுசாக ஒரு ஃபங்க்ஷனை இந்த பிரிண்ட் ஏ அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளேயே டிக்ளேர் பண்ணுறேன். இதில் வந்து வேரியபிள் சி அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அதை 3ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ திருப்பியும் நம்ம ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பிரிண்ட் சி வந்து பிரிண்ட் ஏக்குள்ளே இருக்குது. ஓகே, இதில் வந்து புதுசாக சின்னு ஒரு வேரியபிள் போட்டிருக்கோம். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஃபங்க்ஷன் பிரிண்ட் சிக்குள்ளே இருக்கிற வேரியபிள் சி பிரிண்ட் ஏக்கும் இல்லை அவுட்டர் ஸ்கோப்புக்கும் விசிபிளாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி பிரிண்ட் ஏ அதில் பண்ணது இதை விட்டு அவுட்டர் ஸ்கோப்பில் விசிபிளாக இருக்காது, அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆனால் இந்த பிங்கிற வேரியபிள் பிரிண்ட் சிக்குள்ளே விசிபிளாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சி அப்படிங்கிறது நாட் டிஃபைன்னு வந்துடுச்சு, ரெஃபரன்ஸ் எரர். இது எந்த இடத்துலனா பிரிண்ட் ஏ. இப்போ 14வது லைன் அது சொல்லுது, இங்கேயே பார்த்துக்கலாம் நீங்கள் எந்த லைன் நம்பர்னு. இப்போ 14வது லைனில் இந்த சி வேரியபிள் விசிபிளாக இல்லை. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலான்னா, ஒரு எக்ஸிக்யூஷன் வெளிப்புறத்துலேருந்து உள்புறமாக அப்படியே எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும். உதாரணமாக இப்போ வேரியபிள் ஏ ஃபஸ்ட்டு டிக்ளேர் ஆகிருக்கும், அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் ஏ கால் பண்ணுவோம். பிரிண்ட் ஏ கால் பண்ணுறப்ப பிரிண்ட் ஏக்குள்ளே போகும், வேரியபிள் பி டிக்ளேர் ஆகும், இதுக்குள்ளே புது ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் பிரிண்ட் சின்னு, அதுவும் டிஃபைன் ஆகிக்கும். அதுக்கப்புறம் இந்த 3 ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த 3 ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப முதல்ல வேரியபிள் ஏ பிரிண்ட் ஆகும், ஏன்னா விசிபிலிட்டி இருக்குது. வேரியபிள் பியும் பிரிண்ட் ஆகும், ஏன்னா அதுக்கும் விசிபிலிட்டி இருக்குது. ஆனால் வேரியபிள் சி பிரிண்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா இந்த வேரியபிள் சி இந்த ஃபங்க்ஷனோட ஸ்கோப்பில் இல்லை, அது இன்னர் லெவலில் இருக்குது. இன்னர் லெவலில் இருந்துச்சுன்னா நமக்கு விசிபிலிட்டியாக இருக்காது. இப்போ நம்ம இதை கமெண்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோம், ஏன்னா இந்த லைன் எரர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நம்ம திருப்பி ரன் பண்ணாலும் எரர் தான் வரும். இப்போ இந்த லைனை நம்ம கமெண்ட் பண்ணிட்டோம், அதனால் பிரிண்ட் சிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த 2 லைனும் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் சிக்குள்ளே போயிட்டு பிரிண்ட் சி இருக்கிறதுலே இன்னர் மோஸ்ட், அதனால தான் இன்சைடுன்னு கொடுத்துருக்கேன். இருக்கிறதுலே இன்னர் மோஸ்ட்னால இதுக்கு ஏபிசி இந்த எல்லா வேரியபிள்ஸுமே விசிபிளாக இருக்கும். ஸோ அதனால் பிரிண்ட் பண்ண முடியுது. ஸோ ஃப்ளோ எப்படி இருந்திருக்கும்னா, வேரியபிள் ஏ வந்திருக்கும், பிரிண்ட் ஏ டிஃபைன் ஆகிருக்கும், பிரிண்ட் ஏவை பிரிண்ட் பண்ணியிருப்போம், அப்போ உடனே இங்கே வரும், பி டிக்ளேர் ஆகும், இந்த 2 லைன் பிரிண்ட் ஆகும், பிரிண்ட் சி கால் பண்ணியிருக்கோம், உடனே இங்கே வரும், வேரியபிள் சி டிக்ளேர் ஆகும், இந்த 3 லைன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு, பிரிண்ட் சி முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த 3 லைன் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இந்த 3 லைனில் ஏ மட்டும்தான் விசிபிளாக இருக்கும், ஏன்னா இருக்கிறதுலே அது மட்டும்தான் அந்த ஸ்கோப்பில் இருக்குது. பியும் சியும் ஃபங்க்ஷனுக்குள்ளே அது இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிறதுனால இந்த 2மே விசிபிளாக இருக்காது. அதனால தான் பி ரெஃபரன்ஸ் எரர் வருது. அதே மாதிரி தான் அதை மட்டும் எடுத்துகிட்டு சியை ரன் பண்ணாலும்
நமக்கு சியும் ரெஃபரன்ஸ் எரர் வரும். ஸோ இது ரெண்டையுமே நம்ம கமெண்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் ஸ்கோப். ஒரு ஸ்கோப் எப்படி டிஃபைன் ஆகுதுன்னா, அவுட்டர்லேருந்து இன்னருக்கு விசிபிளாக இருக்கும் எல்லா வேரியபிள்ஸும் ஃபங்க்ஷனும். ஆனால் இன்னர்லேருந்து அவுட்டருக்கு வேரியபிள்ஸோ ஃபங்க்ஷன்ஸோ எந்த இதுவுமே விசிபிளாக இருக்காது. இந்த ஃபங்க்ஷன்ஸுமே இப்போ பிரிண்ட் ஏ நமக்கு இங்கே விசிபிளாக இருக்குது. இந்த பிரிண்ட் சியை நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா அதுவுமே விசிபிளாக இருக்காது. அதையும் பார்த்துடலாம். பிரிண்ட் சி நாட் டிஃபைன்டுன்னு வந்துருச்சு. அப்போ என்ன அர்த்தம்னா, பிரிண்ட் ஏங்கிறது இந்த ஸ்கோப்லேயே டிஃபைன் ஆகிருக்கிறதுனால வருது. பட் ஆனால் பிரிண்ட் சி இந்த அவுட்டர் ஸ்கோப்பில் இல்லாமல் இன்னர் ஸ்கோப்பில் இருக்கிறதுனால இது வராது, விசிபிளாக இருக்காது. ஸோ இதுதான் ஸ்கோப்பிங்கிறது. இந்த ஸ்கோப் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளால் டேக்ஸ் கால்குலேஷனை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக ரீஃபேக்டர் பண்ண முடியும். இப்போ வாங்க அந்த கோடுக்கு போயிட்டு அதை ரீஃபேக்டர் பண்ணலாம். இப்போ இந்த பிரிண்ட் டேக்ஸ் ஃபங்க்ஷனை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்கோப் வச்சு இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த டோட்டல் வித் டேக்ஸ் இப்படிங்கிற வேரியபிள் இந்த ஸ்கோப்பை விட்டு வெளியில் டிக்ளேர் ஆகிருக்கிறனால அதுக்கு விசிபிளாக இருக்குது. ஸோ பிரிண்ட் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டேக்ஸ் கால்குலேஷனும் டூப்ளிகேட்டடாக இருக்கிறனால டேக்ஸ் கால்குலேஷனுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம். இப்போ கால்குலேட் டேக்ஸ் அப்படின்னு நேம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்கான பிளாக் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த 2 லைன் தான் டேக்ஸ்க்கு. அதை நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கு பதிலாக அந்த இடத்துல நம்ம கால்குலேட் டேக்ஸை கால் பண்ணணும். ஓகே, ரைட். இப்போதைக்கு இந்த மாதிரி வேரியபிள்ஸ் எல்லாமே எதெல்லாம் வெளியில் யூஸ் ஆகிட்டுருக்கோ அதை ஃபங்க்ஷன் ஸ்கோப்புக்குள்ளே எடுத்துகிட்டு வராமல் குளோபல் ஸ்கோப் அதிலே வச்சிடலாம். உதாரணமாக இந்த வேரியபிள் வெளியில் போயிடும். அப்போ நம்ம இங்கே ரீஅசைன்மெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டேக்ஸ் ஆன் டோட்டல் வந்து நமக்கு ஒன்லி இங்கே மட்டும்தான் யூஸ் ஆகுது. ஸோ திரும்ப நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த டேக்ஸ் ஆன் டோட்டல் வெளியில் வேறு எங்கேயுமே நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு எங்கேயுமே யூஸ் பண்ணாதனால அந்த வேரியபிளை மட்டும் ஃபங்க்ஷன் ஸ்கோப்புக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஏன்னா அது வெளியில் தேவைப்பட போகிறது கிடையாது. இப்போ இந்த கால்குலேட் டேக்ஸ் நம்ம கால் பண்ணுறோம். அப்போ டோட்டல் டேக்ஸ் வித் இதுவும் இந்த டேக்ஸ் ஆன் டோட்டலும் ஆட் ஆகிக்கும். இந்த கால்குலேட் டேக்ஸ் ஃபங்க்ஷனுக்கால நம்ம எங்கெங்கெல்லாம் டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறோமோ அந்த இடத்துல எல்லாம் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரன் பண்ண போகிறோம். அதே அவுட்புட் வருது. நம்ம எதையுமே பிரேக் பண்ணலன்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் ரீஃபேக்டரிங். அதாவது எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படியே இருக்கும், ஆனால் நம்ம கோடை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை ரீஃபேக்டரிங் சொல்லுவோம். அவுட்புட்டு ஒர்க்கிங் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை மூவ் பண்ணி டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணியிருக்கோம். இதில் இன்னும் சில விஷயங்கள் பண்ணலாம். ஒரு ஃபங்க்ஷனில் ஆர்கியூமெண்ட்ஸ் நம்மளால் உள்ளே பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்குள்ளே கால்குலேட் ஆகிறத நம்மளால் ரிட்டர்ன் பண்ணி வெளியில் எடுக்கவும் முடியும். இதில் ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ கால்குலேட் டேக்ஸ் இந்த வெளியில் இருக்கிற வேரியபிளை டைரெக்டாக மாடிஃபை பண்ணுது. அதுக்கு பதிலாக இந்த டேக்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆகும்னா, டேக்ஸ் ஆன் டோட்டல் கால்குலேட் ஆகும். அதுக்கப்புறம் அதுவும் டோட்டல் ப்ளஸ் டேக்ஸ் ஆன் டோட்டல் இது ரெண்டுமே ஆட் ஆகும். அந்த வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இதை நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணுற இடத்துல நம்ம அசைன் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இந்த காலை நம்ம எல்லா இடத்துலையும் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம திருப்பியும் கோடை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, நமக்கு அவுட்புட் கரெக்டாக இருக்குது. 2 விஷயம் பார்த்துட்டோம். ஒன்று, செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதியிருக்கோம். ஒன்று, அது அவுட்டர் ஸ்கோப்பில் இருக்க வேரியபிள்ஸை ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ரெண்டாவதாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். இது என்ன பண்ணுதுன்னா, இதுவும் அவுட்டர் ஸ்கோப், இந்த டோட்டல் டேக்ஸ் இதெல்லாமே அவுட்டர் ஸ்கோப்பில் இருக்கிறது, அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கு. அப்புறம் அது ஒரு வேல்யூ ஜென்ரேட் பண்ணி நமக்கு ரிட்டர்னும் பண்ணுது. ஓகே, மூணாவதாக நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஃபங்க்ஷன் அவுட்டர் ஸ்கோப்பில் இருக்கிறத மட்டும் ஆக்சஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளும் ஃபங்க்ஷனுக்கு சில வேல்யூஸை ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்ற பேரில் பாஸ் பண்ணலாம். அதை ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லை பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பேராமீட்டர்ஸை ஒரு ஃபங்க்ஷனுக்கு டிஃபைன் பண்ண போகிறோம். அது எதன் அடிப்படையில்னா, அந்த ஃபங்க்ஷன் என்னென்ன வேல்யூஸ்லாம் யூஸ் பண்ணுதோ அதெல்லாம் நம்ம பேராமீட்டர்ஸாக அனுப்பலாம். உதாரணமாக இங்கே டோட்டலும் டேக்ஸும் யூஸ் பண்ணுறதுனால அதை நம்ம பேராமீட்டராக பாஸ் பண்ணலாம். டெம்ப் டோட்டல்னும் டெம்பரரி டேக்ஸ் அப்படின்னு நான் வச்சுட்டேன். இந்த டெம்ப் டோட்டலை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறோம். டெம்பரரி டேக்ஸை இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த நேம் வந்து வெளியில் இருக்கிற நேமோட கிளாஷ் ஆகாமல் இருக்கும். ப்ரோக்ராமை ரீட் பண்ணுறப்ப இந்த டோட்டலையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் பேரை ரீநேம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கால்குலேட் டேக்ஸ் எங்கெல்லாம் கால் பண்ணுறோமோ அப்போல்லாம் நம்ம டோட்டலும்
டேக்ஸ் வேல்யூவும் நம்ம அனுப்பணும். ஓகே, இப்போ டோட்டல் அனுப்புகிறோம், அப்புறம் டேக்ஸ் வந்து 10% இதையும் அனுப்புகிறோம். ஸோ இதை தான் எல்லா இடத்துலையும் நம்ம கால் பண்ணணும். ஸோ நம்ம 3 இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ திருப்பியும் நம்ம கோடை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, எதையும் நம்ம பிரேக் பண்ணல, அவுட்புட் கரெக்டாக வந்துட்டுருக்கு. அப்போ ஒரு ஃபங்க்ஷன்னால் என்னென்ன பண்ண முடியும்னு பார்த்துருக்கோம். 2-3 ஸ்டேட்மெண்ட்ஸை டூப்ளிகேட் ரிமூவ் பண்ண முடியும், வெளியில் இருக்க வேரியபிள்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுது, புதுசாக ஒரு வேரியபிளோ ஒரு கால்குலேஷனோ ஜென்ரேட் பண்ணி அதை நமக்கு ரிட்டர்ன் பண்ண முடியும், அதை நம்ம அசைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அப்புறம் பேராமீட்டர்ஸாக ஆர்குமெண்ட்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணுது, அந்த ஆர்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணியும் நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கால்குலேஷன் பண்ணிக்கலாம், இல்லை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த 3 விஷயம் தான் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. இந்த ஃபங்க்ஷன் கூடவே நம்ம இன்னொன்று என்ன பார்த்துருக்கோம்னா ஸ்கோப். அது அவுட்டர் லெவலில் டிக்ளேர் பண்ணுற வேரியபிள்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இன்னர் லெவலில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்க்கு விசிபிளாக இருக்கும். ஆனால் இன்னர் ஃபங்க்ஷன்ஸில் க்ரியேட் பண்ணுற வேரியபிள் ஆர் இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ் அதை விட அவுட்டர் லெவலில் இருக்கிற ஸ்கோப்புக்கு விசிபிளாக இருக்காது. அவ்வளோதாங்க. ஃபங்க்ஷன் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம், அப்புறம் ரிட்டர்ன் வேல்யூ எப்படி எடுக்கிறது, இதெல்லாம் பற்றி பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபங்க்ஷன் எப்படி ஒரு ஸ்கோப்பை க்ரியேட் பண்ணுது, அந்த ஸ்கோப் எப்படி ஒரு வேரியபிளோட விசிபிலிட்டியை பாதிக்குது, இதெல்லாம் பற்றி விரிவாக பார்த்துருப்போம். உங்களுக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த காணொளிகளில் ஜாவாஸ்கிரிப்டோட மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பற்றி இன்னும் விரிவாக கற்றுக்கலாம். கற்றனை தூரும் அறிவு. நன்றி.